காதல் தன்னைக்கு லியோனி பட்டிமன்றம். அதனாலதான் வேற ஏதாவது ஒரு தலைப்பை கொடுக்காம இதை கொடுத்ததுக்கு அதுதான் காரணம். மகிழ்வூட்டி வழிகாட்டுவது. உலகத்திலேயே ஒரு மொழியை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைகிற ஒரு மொழி தமிழ் மொழி தான். காரணம், நம்ம பயன்படுத்துற அந்த இரண்டு முக்கியமான சொற்களிலேயே எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு பாருங்க. அம்மா, அப்பா. அம்மாங்கிற சொல் எவ்வளவு பொருள் புதிந்த சொல் பாருங்க. ஆங்கிறது உயிரெழுத்து, இம்முங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிரை தந்து மெய்யையும் தந்து என்னை உயிர்மெய்யோடு இந்த உலகத்திற்கு தந்தவள் அம்மா. உண்மையிலே இப்படி ஒரு மொழியை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்பா உயிரை தந்து, ஆ இப்பு மெய்யை தந்து, பா உயிர்மெய்யை தந்து இந்த உலகத்திற்கு தந்தவர் அப்பா. அதுலயும் பாருங்க, அப்பால இருக்க இப்பு வல்லினா, அம்மால இருக்கிற இம்மு மெல்லினா. அம்மா எப்பயும் மென்மையா தான் இருப்பாங்க. ஒரு பிள்ளைய அடிச்சோன்னா, ஏன் என் பிள்ளைய அடிக்கிற? ஒரு பிள்ளை கருவேப்பிள்ளை கொத்தாட்டம் பெத்து வச்சிருக்கேன், பொழுது போலன்னா நீ அடிப்பியா அப்படின்னு அடிக்கிற கையை ஓங்கனே குறுக்க வந்துடுவாங்க. பிள்ளைய அடி பெத்து வச்சிருக்க, ஓ மகன கணக்கில் 12 மார்க் வாங்கியிருக்கேன், இவன் அப்புறம் அடிக்காம என்ன செய்யறது அப்படின்பாரு அப்பா. அதுக்கு அந்த அம்மா, நீங்க 5 மார்க் வாங்கினீங்கன்னு இப்பதான் உங்க அப்பா சொல்லிட்டு போனாரு, அப்புறம் உங்க மகன் எப்படி இருப்பேன் போங்க அப்படின்னு அவங்க அம்மா முந்தானையில ஒளிஞ்சுக்கிட்டு அவன் அவங்க அப்பாவை 5 ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்த போட்டு பேசாம போங்கப்பா அப்படிங்கிறான். அம்மாங்கிறது மெல்லினம், அப்பாங்கிறது வல்லினம். அதனாலதான் வீட்டில் எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கேட்டா, நீங்கெல்லாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளான்னு கேட்டா, ஆம்பளை பிள்ளைங்க பூரா நாங்கெல்லாம் எங்க அம்மா பிள்ளைய. ஏண்டா அப்பா மனுஷன், அந்த ஆளு எப்ப வீட்டில் இல்லையோ அப்பதான் நாங்க நிம்மதியா இருப்போங்கிறேன். பொம்பளை பிள்ளைகளை கேளுங்க, நீங்கெல்லாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளா? நாங்கெல்லாம் எங்க அப்பா பிள்ளைய. அம்மா தாய், தாயா பேய். அந்த அம்மா எங்களை எங்க நிம்மதியா விடுதா? ஜடை இப்படி பின்னணும், ஸ்காலை போட்டு கிளிப்பு குத்தணும், பின்னு குத்தணும், ஜடை எப்படி போடணும், நேரம் பொடி அப்படின்னு ஜடை பின்றதுக்குள்ள 10 கொட்டு கொட்டுது. இதெல்லாம் தாயா? ஒரு பெண் குழந்தை தன் தந்தையின் மடியில் அமர்ந்திருப்பது ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை விட மகிழ்ச்சியான. அதே மாதிரி அந்த பையன் அவங்க அம்மாவோட முந்தானையில ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவை அப்படி காட்டுறான் பார், அந்த ஒரு பாச பிணைப்பு. இதெல்லாம் இந்த மகிழ்ச்சியான தருணங்கள். வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நினைவுகளையும் இப்படி அசை போட்டு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னு அந்த சம்பவங்களை அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. எப்ப வேதனைப்பட்டீங்க, எப்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க. ஆனா வேதனையான சம்பவங்கள் நமக்கு உடனே நினைவுக்கு வரும். எங்க அப்பா என்னை சின்ன பிள்ளையில அடிச்சு இந்த இடத்துல ஒரு காயம் இருக்குவாரு, அதையே நினைச்சிட்டு இருப்போம். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய யோசிச்சு அதையே திரும்ப அசை போட்டு கொண்டிருப்பது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சியான நினைவுகளை அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கும். உலகத்திலே இப்படி ஒரு பாட்டு எங்கேயாவது பாரதிதாசன் பாடினார் பாருங்க. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா. அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா. அப்போ ஒரு தமிழ் சொல் நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை தரும். அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. அதுதான் அம்மாங்கிற சொல். நமக்கு ஏதாவது ஒரு வலி வர்றப்ப நம்ம அம்மா அம்மான்னு தான் அலறுவான். எப்பயுமே ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒருத்தனுக்கு வலிக்குது, அம்மா 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 அப்படின்னு அலறுவானே ஒழிய, யாராவது ஒருத்தன் அவங்க மனைவி பேரை சொல்லி இது வரைக்கும் கத்திருக்கானா ஆஸ்பத்திரியில்? லட்சுமி லட்சுமி நர்சம்மா ஏண்டா ஆபரேஷன் பண்ணி படுத்து கிடக்குற, என்ன லட்சுமி? அந்த நர்ஸ் பேர் லட்சுமி. சண்டைக்கு வருது. அம்மா அப்படின்னு கூப்பிட்டா யார் வேணாலும் திரும்புவாங்க.
வலி வரும் பொழுது நாம் உச்சரிக்கும் வார்த்தை அம்மா. அப்பாங்கிற வார்த்தையை எப்ப பயன்படுத்துவோம்னா வலி தீரும் போது. வலியெல்லாம் அப்படியே குறைஞ்சோன்னா அப்பா அப்படிமா. வலி குறையும் போது ஒரு மனிதன் உச்சரிக்கும் வார்த்தை அப்பா. வலியிலிருந்து விடுதலை தருவதற்காக உச்சரிக்கும் வார்த்தை அம்மா. அதனால்தான் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா. இலக்கியம் தாயா ஒரு மனிதனுக்கு மகிழ்வூட்டி வழிகாட்டுவது அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் இலக்கிய பேச்சாளர். பார்த்தீங்களா ட்ரெஸ் பார்த்தீங்களா? ஒரு நாகசரத்தை கையில் கொடுத்தோம்னா உண்மையிலே சிக்கல் சண்முக சுந்தரம் தான். அருமையான இந்த ஜிப்பா நானும் போடணும்னு ஆசையாக தான் இருக்கு. என்னன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. இருந்தாலும் அவருக்கு ஜம்முன்னு இருக்கு. பேராசிரியர் விஜயகுமார் ஏசிஏ கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். மதுரையைச் சேர்ந்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர். இவரிடம் படித்த 2 மாணவர்கள் தான் உலக புகழ் பெற்ற ஒலிம்பிக் செஸ் வீரர்கள் பிரிக்யானந்தா, வைஷாலி ஆகிய இருவரும் இவருடைய மாணவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பேராசிரியர் இலக்கிய கருத்துக்களை அள்ளி தெளிக்க வந்திருக்கிறார். அவரோடு இணைந்து இலக்கியமே என்று பேசுவதற்காக வருகை தந்திருப்பவர் கோவையைச் சேர்ந்த நாகநந்தினி. இவர் மதுரை, அவங்க கோயம்புத்தூர். ஆனால் இருக்கிறது சென்னை. யாரு? விஜயகுமார். கோயம்புத்தூருக்குள்ள போனோம்னாலே அந்த ஒரு ஸ்லாங், ஒரு மொழி வந்துடும். ஏனுங்க நீங்க சோழி போட்டு போங்க, சாப்பிட்டு போட்டு போங்கண்ணா, ஏனுங்க பண்ணி போட்டு போறீங்க, ஏனுங்கண்ணா இல்லைங்கண்ணா சொல்லுங்கண்ணா, பார்த்து போட்டு போங்கண்ணா, சொல்லி போட்டு போங்கண்ணா. எங்க மதுரைக்காரன் பஸ்ஸில் போயிருக்கேன். கண்டக்டர் யானுங்க எங்கெங்க போகுதுங்க அப்படின்னு இருக்காரு. சௌரிபாளையம் போகணுமையா அப்படின்னு இருக்கேன். சௌரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்னு இருக்காரு. வாங்கின டிக்கெட்டை எதுக்கு போட்டு போக சொல்ற? காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை எதுக்குடா கீழே போட்டு போக சொல்லு. சண்டை. வாங்கி போட்டு போறது, சாப்பிட்டு போட்டு போறது, கல்யாணத்தை பண்ணி போட்டு போறது அப்படின்னு பேசுவாங்க. உலகத்திலே ஒரு மரியாதையான மொழி என்று கோவை மாவட்டத்தின் கொங்கு மண்டலத்தின் மொழியை சொல்வார். ஏனுங்க, சொல்லுங்க, ஆமுங்க, இல்லைங்க. இவர் சென்னையில் இருக்கார், ஆனால் மதுரைக்காரர். மதுரையோட ஸ்லாங் பார்த்துருக்கீங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸையும் ஒன்னா கூட்டி ஒரு புது டென்ஸில் பேசுவான் மதுரைக்காரர். மாமா சாப்பிட்டியா? ஒன்று சாப்பிட்டேங்கண்ணா, சாப்பிட்றேங்கண்ணா, சாப்பிட போறேங்கண்ணா, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் கண்டினியூஸ் டென்ஸ். மதுரையில் சாப்பிட்றோம்ல அப்படின்னா, சாப்பிட்றோம்ல அப்படின்னா சாப்பிட்றானா சாப்பிட்டானா சாப்பிட கண்டே பிடிக்க முடியாது. மாமா பொண்ணு கொடுப்பியா? கொடுப்போம்ல அப்படின்பாரு. கொடுப்பாரா மாட்டாரா கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா திருநெல்வேலி. ஏல என்னல சொல்லுத, சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க திருநெல்வேலிக்காரர. வயிறு வலிக்கி அப்படின்னாங்க. வலிக்கிறது வலிக்கி. சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுதான், சொல்லுகிறான், சொல்லுதான். சொல்வார்கள் சொல்லுங்க. சொல்லுவார்கள். கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஓ போட்டு பேசுவாங்க. வருவாவோ, போவாவோ, வந்திருப்பாவோ அப்படின்னு. ஏன்னா இந்த வெத்தலை போட்டு போட்டு அந்த எச்சி ஒழுவாம அப்படியே பேசி பேசி அவ வந்திருப்பாவுல சொல்லிருப்பாவா பேசுறாங்களா அப்படின்னு அந்த ஓ தஞ்சாவூர். ஆனா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இருக்கு பார்த்தீங்களா? அந்த தமிழை யாரு தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. என்ன கட்சிக்கல்ல வெத்தலைக்கு நான் பார்த்துக்கின்னு வந்தேன். ஏனி சார் நீ இட்டுன்னு போடா அப்படின்னு நான் ஒருத்தன். இட்டுன்னு போறதா அப்படின்னா என்னன்னா பயந்துட்டேன் நான். இட்டுன்னு போறதுன்னா கூட்டிட்டு போறது. இங்க கூட்டிட்டு போறதுன்னா அர்த்தம் வேற. லியோனிய கூட்டிட்டு போய் என்ன செய்ய சொல்றாங்க. இட்டுன்னு போறது சொல்லிக்கின வந்துக்கின என்னப்பா என்ன பேசின்னு இருக்கிற நாஸ்டா துணியா அப்படிமா. இது என்னன்னா காலையில் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நாஸ்டா துணியா. கோயம்புத்தூர் தமிழ். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி லாங்குவேஜ் ரொம்ப
அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு தான் பேசுவாங்க. என்ன காரணம்னா, நான் ஆரம்பத்தில் அவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்தே எங்கள் டீமில் பேசுகிறாங்க. என்னடா அது இவ்வளவு அலட்டலாக இருக்கே பேச்சுன்னு பார்த்தேன். அப்புறம் விசாரித்த பிறகுதான் அவர்கள் காது கேளாத வாய் பேசாத குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருக்காங்க. அதனால் அந்த முக பாவனையோடு பேசினா தான் அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்த முடியும். அவங்க தான் நாகநந்தினி. திரை இசைய அப்படின்னு பேசுறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. அந்த காலத்து பழைய பாட்டிலிருந்து இப்போ லேட்டஸ்ட் சாங் வரைக்கும் எடுப்பார். பழைய பாட்டு யாரு? இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், திரைப்பட பாட்டு, காதல் பாட்டு, காதலர் தினத்து அன்னைக்கு பழைய காதல் பாட்டு ஒன்று பாடுறேன். அது உங்களுக்கு முதல்ல புரியுதான்னு பாருங்க. மனமோகம் நாகநங்கேம் வாடுதேன் கனவிலும் என் மனம் மனமோகம் மனமோகம். இந்த பாட்டை பாடி ஒருத்தன் பீச்சில் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னா அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னொரு பழைய பாட்டு தியாகராஜ பாதர் பாட்டை கேட்டீங்கன்னா அடேங்க அப்பா, வதனன் சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனன் சந்திர பிம்பமோ. அந்த பாட்டுல இருந்து இப்ப லேட்டஸ்டா இருக்கிற பாட்டு வரைக்கும் படிப்பார். நீ இருக்கிறது ஓல கோட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா எனக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, தோஜாவா இருக்கிறேன்னு ஓமடியில சாஞ்சு, சாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன். அந்த பாட்டு வரைக்கும் எப்படி மகிழ் ஊட்டி வழிகாட்டுகிறதுன்னு பேசுறதுக்கு கவிஞர் இனியவன். இவர் எப்படியேப்பட்டவர்னா, எப்படியேப்பட்ட சிக்கலான சினிமா பாட்டையும் அதுக்கு கோனார் நோட்ஸ் எழுத சொன்னா இவர் எழுதிடுவார். லாலாக்கு டோல் டொப்பிமா, கண்ணே கங்கம்மா, இடுப்பை சுத்தி திருப்பி பாரம்மா அப்படின்னு ஒரு பாட்டு. லாலாக்கு டோல் டொப்பிமா, கண்ணே கங்கம்மா, இடுப்பை சுத்தி திருப்பி பாரம்மா. இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம். டோல், டோல் என்றால் அடுப்பு. டப்பி என்றால் மாவு வைக்கும் பெட்டி. மாவு வைக்கும் பெட்டியில் லாலா கடையில் அல்வா கிண்டும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன் இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார். ஏனென்றால் அடுப்பில் இருக்கும் தீ உன் சேலையில் பற்றிவிடக்கூடும் என்று பெண்களை பாதுகாப்பதற்காக கவிஞர் வாலி எழுதிய பாடல் அப்படின்னார். கவிஞர் வாலி கேட்டுட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார். சத்தியமா இப்படி நான் நினைச்சு எழுதவே இல்லடா, உங்கால் தாண்டா எல்லா பாட்டுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். அது மாதிரி சினிமா பாட்டை பேசுறதுக்குன்னே அற்புதமான பேச்சாளர் கவிஞர் இனியவன். இராணுவத்தில் பணியாற்றுகின்ற இராணுவ ஊழியர். அவர் தமிழ் மீது உள்ள பற்றினால் எங்களுடைய குழுவில இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் உட்கார்ந்திருக்காரு பாருங்க, கடலூர் தணிகை வேலன். அவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, சிறந்த சிந்தனையாளர், நல்ல கவிஞர், ஒரு குறும்பட இயக்குனர். அநீதியின் ஒரு குறும்படத்தை இயக்கி அதுல என் பையனை நடிக்க வச்சாரு. அவன் பாட்டுக்கு கேட்டர்பில்லர் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜரா 80,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தான். அவனை இன்ஸ்பெக்டரா நடிக்க வச்சு இப்படி பைக்கில் காட்டி ஸ்கிரீன்ல காட்டினார்ல, வேலை எழுதி கொடுத்துட்டான். இப்போ முழு நேரம் நடிகரா இருக்கான். டெலிவரி பாய்னு ஒரு படத்தில் சண்டை காட்சியில் நடிச்சுட்டு இந்த இப்படியே உட்காந்துருக்கான். நேற்று உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்ட்டு. ஒரு அருமையான இன்ஜினியர், பிடெக் எம்பிஏ படிக்க வச்ச என் மகனை, அவனை சினிமா நடிகரா மாத்தின பெருமை கடலூர் தனிகை வேலை தான் சாரும். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையாளர் கடலூர் தனிகை. லேட்டஸ்ட் சாங்லாம் ரொம்ப அழகா பாடுவார். அண்மையில் வந்த புதிய பாடல் கூட அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். அதனால இன்று இலக்கியத்தையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம், திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றாக ரசித்து சிந்திப்பதற்கான தலைப்பு இந்த அருமையான மகிழ்ச்சி நிறைந்த காதலர் தினத்தில் திருவள்ளூர் மக்களை சந்திப்பது உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்.
இந்த நாளை உண்மையிலே நாங்க வாழ்க்கையில மறக்க மாட்டோம். ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்னு காதலர் தினம், இன்னொன்னு எங்க ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றம் நடக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால முதலாவதாக மகிழ்வூட்டி வழிகாட்டுவது இலக்கியமே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வடிவமைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு உறுதுணை புரிந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுங்க விஜயகுமார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்திலே புத்தக திருவிழா, அதுவும் எங்க ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா கீழடி எங்கள் தாய்மடி என்று உலகத்திற்கு நிரூபித்தவர். அவர் பேசி நிறைந்திருக்கின்ற இந்த அவையிலே ஒரு நல்லதொரு பட்டிமன்றம், நாடறிந்த நகைச்சுவை மன்னன், சிரிப்புலகின் சாக்ரட்டிஸ், நகைச்சுவையின் அரிஸ்டாட்டில், திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு, பண்டிதர்கள் கடத்தி சென்ற பைந்தமிழ் குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையம், எங்கள் அண்ணன் திண்டுக்கல் அண்ணன் லியோனி அவர்கள் தலைமையில் நல்ல தலைப்பு. நீதிபதி அவர்களே, திரை இசையா இலக்கியமா, மகிழ்வூட்டி வழிகாட்டுவது, இதுல என்ன சந்தேகம்? இலக்கியங்கள் தானே சார் வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. இலக்கு கூட்டல் இயம், இலக்கியத்தை எப்படி பிரிக்கலாம்? இலக்கு கூட்டல் இயம், இலக்கை நோக்கி இயங்க செய்வது இலக்கியம். டார்கெட், கோல், இலக்கை நோக்கி நம்மை இட்டு செல்வது இலக்கியங்கள் தானே. திரை இசை அப்படி இருக்கா? அன்றைக்கு தொடங்கிய இலக்கியம், அவ்வை பாட்டி சொன்ன இலக்கியத்திலிருந்து வாழ்க்கைக்கு எவ்வளவு விஷயங்கள் சார். திருவள்ளூர் மாவட்டத்தில் புருடா போடுறதுக்கு வந்திருக்காரு எங்க இனியவன் சார். அவ்வை பாட்டி அறம் செய்ய விரும்புன்னு சொன்னான். ஏன் நீதிபதி அவர்களே அவ்வை பாட்டி அறம் செய் அப்படின்னு சொல்லல, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு என்று அன்பாய் சொன்னார், அதிகாரமாக சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அறம் செய் என்று அதிகாரமா சொன்னா அன்னைக்கு மட்டும் செய்வான். அறம் செய்ய விரும்பு என்று அன்போடு சொன்னால்தான் ஆயுள் முழுக்க அறம் செய்வான் என்பதற்காகத்தான் அறம் செய்ய விரும்பு என்று இலக்கியம் வழிகாட்டியது இல்லையா சார்? இன்னைக்கு இருக்கிற தொல்காப்பிய காலத்திலிருந்து இன்னைக்கு எழுதுகிற நம்முடைய மனுஷபுத்திரன் ஐயா வரைக்கும் இலக்கியம் பிரமாதம் சார். சார் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பை கொடுத்திருந்தாருன்னா நான் அந்த அணியில பேசியிருப்பேன். திரை இசை அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. பாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி அனுப்பினானே, பட்டுக்கோட்டை சிறப்பா எழுதினா. சிறுகூடல் பட்டியல பிறந்து சிக்காகோவிலே தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டானே, நோட்டு என்னும் சமூகத்திலே பிறந்து பாட்டு எண்ணிய கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் காலம், பட்டுக்கோட்டையார் காலம், உடுமலை நாராயண கவி காலம், காமு ஷெரீப் காலம் நல்லா இருந்துச்சு சார். இன்றைக்கு புது கவிதை, ஹைக்கூ, லிமரைக்கு வரைக்கும் இலக்கியம் நல்லா இருக்குது. பாப்புலேஷன் 130 கோடி, 130 கோடி மக்கள் தொகை பெருகினதை வச்சு கூட ஒரு புதுக்கவிஞன் சொல்றான் சார். ரொம்ப அழகா நளினமா காதலர் தினத்தில் சொல்ல வேண்டிய கவிதை. இலக்கியம் பாருங்க, அழகா சொன்னான். ஒரு 4 வரி கவிதை. ஒருத்தன் சொல்றான், விளக்கை அணைத்து விட்டு வெட்கத்தை எரிய விட்டால்
கரண்ட் பில்லுக்கு பதிலாக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வரும். சார் எவ்வளவு அழகா சிந்திக்கிறான். காதலர் தினத்துக்குன்னே தேர்ந்தெடுத்துட்டு வந்து எவ்வளவு கவிதை இருக்கு. ஆனா எதை எடுத்து சொல்றாரு பாருங்க. விளக்கை அணைத்து விட்டு வெட்கத்தை எரிய விட்டால் கரண்ட் பில்லுக்கு பதிலாக நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வரும்னு சொன்னா பாத்தீங்களா சார். அவ்வை பாட்டி காலத்துல இருந்து இன்னைக்கு ஆண்ட்ராய்டு காலம் வரைக்கும் இலக்கியம் சரியாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு திரை இசை சரியா இருக்குதா? எதை பார்த்தாலும் சினிமா தான். தேடினேன் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்ன திரைப்படம் நீதிபதி அவர்களே? ஊட்டி வரை உறவு. ஊட்டி வரை உறவு. எம்எஸ் பாட்டியா அது? தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது. தேடினேன் வந்தது. இந்த பாட்டை ஏன் இப்ப பாடுறேன்னா, நேற்று விருதுகள் வழங்கு விழால கேஆர் விஜயா மேடைக்கு வர்றப்ப இந்த பாட்டை போடுறாங்க. அந்த அம்மா பழைய ஞாபகம் வந்துருச்சு அப்படியே. சிவாஜி கணேசன் அப்போ ஒரு சிகரெட்டு குடிச்சு அந்த புகை ஊதுவார் பாருங்க. ஒரு நடிகனின் சிகரெட்டு புகையை கூட நடிக்க வைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த பாட்டு காட்சியை பாருங்களேன். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர் நிக்கிறதும் அந்த சிகரெட்டை ஊதுறது. அடாடாடாடா. இன்னைக்கு எல்லாமே சினிமா தானே நீதிபதி அவர்களே. அன்னைக்கு நல்லா இருந்துச்சு பாட்டு. அந்த பாட்டை நம்மால் இன்னைக்கு உள்டா அடிக்கிறேன். சினிமா கெடுத்து வச்சிருக்கு திரை இசை. திரை இசை இன்னைக்கு தரை இசை ஆயிடுச்சே சார். தேடினேன் வந்தது அப்படின்னா என்ன பண்ணேன்? ஒண்ணும் இல்லை சார், கூகுள் தான். தேடினேன் வந்ததுன்னா கூகுள் தான். நாடினேன் தந்தது அப்படின்னு கேட்டேன், அமேசான் பிளிப்கார்ட் சார்ந்தேன். வாசலில் வந்தது அப்படின்னு ஓலா ஊபரு எல்லாம். வாழவா என்றது சொல்லுப்பா அப்படின்னு மேட்ரிமோனி அப்படின்னா. எல்லாம் சினிமா தானே சார். ஆனா இலக்கியம் ஒரு நகைச்சுவையா சொன்னா கூட அழகா வழிகாட்டுதே சார். சார் ஒருத்தன் சொல்றான், இட்லிய பார்த்து சொல்றான். அதான் நான் இனியவன் கேட்கிறேன், இட்லிய பார்த்து கூட சொல்லுகிற கவிதை பிரமாதமா இருக்கே, வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. உங்க சினிமா வழிகாட்டுச்சா சார்? தொப்புள் கொடி உறவு வயிற்றுல இருந்து அம்மாவினுடைய தொப்புள் கொடியில இருந்து தான் 10 மாசம் சுமக்கிறப்போ உணவு போகுது தொப்புள் கொடி வழியா. இந்த சினிமாக்காரன் அந்த தொப்புள்ள பம்பரம் விட்டான், தொப்புள்ள மணலை போட்டான். இது என்ன இலக்கா? வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதா? எங்கள் கவிஞன் தான் இதை சாடினான், கண்டித்தான். தொப்புள் கொடி என்பது தாய்மையின் அடையாளம் இல்லையா? அழகா சொன்னான். நெல்லை ஜெயந்தா என்கிற என் நண்பன் ஒரு கவிதையில சொன்னான், தரை பம்பரங்கள் எல்லாம் கயிற்றில் ஆடுகின்றன, திரை பம்பரங்கள் எல்லாம் வயிற்றில் ஆடுகின்றன. வயிற்றுக்காக பிழைக்கலாம், வயிற்றிலேயே பிழைக்கலாமா என்று கேட்டான். இட்லி வச்சு சொல்றேன் சொன்ன நீதிபதி அவர்களே. இட்லி வந்து சொல்ற, இட்லியே இட்லியே வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும், குழிக்குள் தள்ளினாலும் கும்மன்று வருகிறாயே. இட்லியை வச்சு சொன்னா சார் கவிதை. காதல் கவிதை யுகபாரதி என்கிற ஒரு கவிஞன் எழுதுகிறான். அவன் திரைப்பாடலை விட அவன் எழுதிய இலக்கிய கவிதை வரிகள் நல்லா இருக்கு. காதலர் தினம் இல்லையா, அதனால சொல்றேன். ஓரம் கிழிந்த பாய் நல்லா கவனிக்கிறான். திருவள்ளூர் மாவட்ட ரசிக பெருமக்கள் இலக்கியத்திலே வல்லவர்கள், ரசனையிலே கெட்டிக்காரர்கள். உங்களுக்கு எல்லாம் எங்க பட்டிமன்ற குழு கைத்தட்டுதுங்க, நல்லா ரசிக்கிறீங்க. யுகபாரதி எழுதுறான் நீதிபதி அவர்களே, பேச பேச ஆசையா இருக்கு. ஓரம் கிழிந்த பாய், காரை பயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கழுவாத பாத்திரம், என்றாலும் என் வீடு இனிது, ஏனெனில் எதிர் வீடு உனது என்று எழுதினார் சார். அதுதான் சார் வாழ்க்கை சார். ஏதோ ஒரு காரணத்தால காதல் கைகூடவில்லை, 3 முடிச்சு போடல. ஒரு கவிஞன் அறிவுமதி என்கிற கவிஞன் எழுதுகிறான், இலக்கியத்தை பாருங்கள். மிஸ்டர் இனியவன் சொல்றான், இனி கல்யாணம் நடக்கல, காதலிக்கிறாங்க, உயிருக்கு உயிரா. ஏதோ ஒரு காரணம், சாதியோ பொருளாதாரமோ ஏதோ ஒரு தடை. அந்த கவிஞர் சொல்லுகிறான் பாருங்கள், அதுதான் லைலா மஜ்னு காதலை விட, ஈவா பிரவுன் நெப்போலியன் காதலை விட
மும்தாஜ் ஷாஜகான் காதலை விட உயர்ந்த காதல். இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிற காதல் கவிதை சொல்லுகிறான். காதலியே, இனி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போதெல்லாம் அந்த வானத்தை பார்த்துக்கொள். அந்த வானத்தின் எங்காவது ஒரு மூலையில் நம் பார்வைகளாவது முடிச்சு போட்டுக் கொள்ளட்டும் என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னார். இது தூய காதல். சினிமா என்ன ஃபுல் மூட்ல இருக்க போல இருக்கு. காதலர் தினத்துல காதலர் தினம் வீட்டுக்கார மட்டும் சொல்லிட்டு வந்தியோ, ஃபுல்லா இன்னைக்கு லவ் மூடு தான் அப்படின்ட்டு. நீ ராமராஜன் கலர்ல ஜிப்பா போட்டிருக்கும் போதே நினைச்சேன் நீ இன்னைக்கு ஃபுல் மூட்ல இருக்கேன்ட்டு. சரி, அம்மாவுக்கு வந்துடுவா. காதல் உயிர் இயற்கை நீதிபதி அவர்களே, எங்க வடுகப்பட்டி தந்த வால்டர் வைரமுத்து மாதிரி இருக்கனா ஒரு ஆசைதான். வடுகப்பட்டி தந்த வால்டர் வைரமுத்து காதலை சொல்லுகிறான். இலக்கியம் குட்டி தவிக்கிறது, புல்லரிக்குது கவிதை. காதலித்து பார், 3 முறை பல் துலக்குவாய். காதலித்து பார், இந்த காகம் கூட உன்னை பார்க்காது, இந்த உலகமே உன்னை பார்ப்பதாய் உணர்வாய். காதலித்து பார், தபால்காரன் தெய்வமாவான். காதலித்து பார், ராத்திரியின் நீளம் புரியும். காதலித்து பார், சிரித்துக் கொண்டே அழவ முடியுமே, அழுது கொண்டே சிரிக்கவும் முடியுமே. காதலித்து பார், காதலித்து பார், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே உருவம் இல்லாத ஒரு உருவம் உருவதை உணர்வாய். காதலித்து பார், சொர்க்கம் நரகம் 2இல் 1 நிச்சயம் என்று எழுதுகிறார் இல்லையா? அதுதான் இலக்கியம். இலக்கியம் கொட்டி கொடுக்கிறது. அவங்க சினிமா பாட்டு என்ன சார் கொடுக்குது? இனியவன் இந்த கோனார் நோட்ஸ் போடுற வேலையை விடு. இன்னைக்கு சினிமாவில் எழுதுறான், ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த. அவன் தருதல இல்ல, இன்னத்துக்கு மனசுக்குள்ள போகணும். அவன் தருதலைன்னு சொல்லிட்டான். ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாத்தி. நடுவரை உங்களை கூப்பிடுறான், நீங்க வாத்தியார் தானே. காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாத்தி. சரி, அதுக்கு அடுத்தாவது ஏதாவது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவான்னு பாக்குறேன். அவன் எழுதுறான், சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாத்தி. ஏன் உசுர ஓ உசுரா தார கை மாத்தி. ஏண்டா அது என்ன அடகு வைக்கிற பொருளாடா? எவ்வளவு பெரிய டாக்டர்லாம் இங்க உட்கார்ந்து இருப்பீங்க. நம்ம உசுர அடுத்த உசுரா மாத்த முடியுமா? அடுத்து சொல்றேன், அடி ஆத்தி இது என்ன ஃபீல், ஒன்னால நான் ஃபெயிலு. அவ தருதல கூட சுத்தினா ஃபெயில் தான். அவ ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமேல நான் ஓ ஆளு. அடுத்து சொல்றேன் பாருங்க, உன் பேரு தினந்தூகும் குயிலா ஆனேனா, நீ பார்க்க புதுமாரி ஸ்டைலா ஆனேனா, பாக்கெட்டில் உன் ஹீரோ பேனா ஆனேனா, மனசார உன்னோட ஃபேனா ஆனேனா. போய் சிங்கி அடிங்க. ஆயா நீ நானும் இணைஞ்சிட்டு அந்த உலகத்தை ஜெயிச்சு காட்டுவோம் சொல்றியா? யாஸ்மின் உமர் கய்யாம் சொல்லுகிறான், பாரசீக கவிஞர் உமர் கய்யாம் சொல்லுகிறான், யாஸ்மின் நீ மட்டும் என் அருகிலே இருப்பாய் என்றால் வானத்து படிக்கட்டுகளில் ஏறி பால் வீதியையே அளந்து காட்டுகிற ஆற்றல் எனக்கு கிடைக்கும் யாஸ்மின் என்று சொல்லுகிறார். நீ கவிஞனாகி விடுவாயோ உமர் கய்யாம் என்று பேசுகிறார். அந்த லட்சிய காதல் இன்னைக்கு சினிமா சொல்லுதா? சார் என்ன சார் பாட்டு? அன்றைக்கு இருந்த இலக்கியங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு. நல்லா படிச்சு ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சினிமாவை பாட்டை எழுதிட்டு வந்து வாசிக்க வேண்டிய நிலைமை. ஆனால் சிலப்பதிகாரமா இளங்கோவடிகளின் சிறப்பு, திங்களை போற்றுதும் கொங்கு அலர்நாட் சென்னி குளிர்வன் குடை போன்றி வங்கன் உலகளித்தலால் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுங்கப்பா, உதயசூரியனை போற்றுங்கப்பா இளங்கோவடிகளே சொன்னார். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் தீரி போல் பொற்கோட்டு மேல் வளர்ந்திருந்தலால் மாமணி போற்றுதும் நாமணிர் வேலி உலகிற்கவன் வழி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் பூம்புகார் போற்றுதும் வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்தொழுகிறான். மண்டைத்த மொழியினான் கோவலனை வர்ணிக்கிறான் சார். மண்டைத்த மொழியினான் பந்தைத்த போலினான் ஆயத்து பாராட்டி கொண்டேத்தும் செவ்வாய் கொண்டேத்தும் கிழமையோ போதிலார் திருவினால் புகழுடைய வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பால் மண்ணோ வெஸ்டர். இனி அவர் சிலப்பதிகாரத்தை ஒப்பிச்சிட்டாரு, இனி அதை முழிக்கிறாரு. இதை நான் சினிமா பாட்டில் எப்படித்தான் மேட்ச் பண்றதுன்னு தெரியலையே.
வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். சங்க காலத்து மட்டும் இல்ல, காப்பிய காலத்து மட்டும் இல்ல, இலக்கியம் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டுகிறது. அது சங்க காலமா இருந்தாலும் சரி. என்ன சார் பாட்டு, நீங்க பாட்டு வேற பாடுனீங்க, நீ இருக்கிறைய ஓல கொட்டாயா, பெண்ணை வர்ணிக்கிற பாங்கா, இது போதிலார் திருவிழாள், புகழுடை வடிவென்றும் தீதிலா வடம் மீனின் திறம் இவள் திறம். மாதர்கள் எல்லாம் கண்ணகி இந்த அரங்கத்திற்குள் நடந்து வந்தால் எதிரிலே இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் எழுந்து நின்று அவளை வணங்குகிற தோற்றம் இருந்தது என்று பெண்ணை வர்ணிக்கிற. நீ வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, அட பாவிகளா, இதுக்கு வேற வக்காலத்தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு எழுதியிருக்கீல, இதுக்கு பேர் இலக்கியமா? இது மகிழ் ஊட்டி வழிகாட்டுறதா அப்படின்னு கேட்கிறார். காலத்தின் அருமை கருதி 2 செய்தியோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். வள்ளலார் பேசுகிறார், பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி என்பது கிடைக்கும் என்பது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். இதைத்தான் பாரதி எழுதினார். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வதனத்தில் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளான தெய்வம். தீயினை கும்பிடும் இந்து, நித்தம் திக்கை வணங்கிடும் முஸ்லிம், கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார். யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவிலும் நின்றிடும் தெய்வம். பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் வேண்டாம் என்று எழுதினானே, இதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டு. இது வாழ்க்கைக்கு வழிகாட்டாது. அச்சம் தவிர, பெண்ணுக்கு எழுதுகிறான், அச்சம் தவிர. ஆத்திச்சூடி வரிகளை மாணவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் பெரியோர்களே, சான்றோர்களே. பாரதியின் ஆத்திச்சூடியை ஒரு மாணவன் படிக்கின்ற அறையிலே ஒட்டு வைத்திருந்தால் வாழ்க்கையில் அவன் சாதிப்பான். ஒவ்வொரு வரியும் அடர்த்தி மிகுந்த வரி, சொற்சுருக்கம். வள்ளுவனிடத்திலே பாரதி கற்றுக்கொண்டான் போலும். ஒரு நாடு எப்படி இருக்கணும், பினான்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி இயங்கணும், ப. சிதம்பரம் ஐயாவாக இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் இருந்தாலும் எங்க வள்ளுவனை தொடாமல் பாராளுமன்றத்தில் பேச முடியாது. அந்த தமிழ் யாசகன் தமிழ் என்று பேசுகிறார். பாவம் அறியாதவர்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று நிதி வருவாய்க்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும். சட்டத்தின்படி பொருளை ஈட்ட வேண்டும், ஈட்டுவதை வாய்க்குள் போடாமல் காக்க வேண்டும், காத்ததை வகுக்க வேண்டும் என்று ஒரு பினான்ஸ் மினிஸ்ட்ரியவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இயங்க வேண்டும் என்று சொன்ன இலக்கியங்கள். சிந்தித்து பாருங்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி பாடினான். தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் என்று வயிற்று பசியை போக்குகிற இந்த நாட்டிற்கே வழிகாட்டிய இலக்கிய வரிகள். ஆனா உங்க சினிமா எப்படி எழுதுது? மோனிகா, மோனிகா, மை டியர் மோனிகா, லவ் யூ மோனிகா, பேபிமா மோனிகா, கிச்சு கிச்சுமா, பத்தி கிச்சுமா, ஃபயர் சர்வீஸ் கூப்பிடுறா, நாசமா போறவங்கள. அடுத்து சொல்றேன், ஒரு வாட்டி சந்திக்கவா, உதட்டோரம் தித்திக்கவா, நிலவ சவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி, மனச ரெண்டாக்கும் வரவா கிள்ளி, இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி லாரி. எப்ப லாரி என்ன சார் பாட்டு? இலக்கியங்களை போதிப்போம். பெரிதினும் பெரிதுகள் ஆத்திச்சூடி, பெரிதினும் பெரிதுகள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று பேசிய தேசத்தில் வைய தலைமைகள் பெரிதினும் பெரிதுகள். இதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார். ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம், எய்ம் ஹை, ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம் என்று சொன்னார். காலத்தின் அருமை கருதி பிரிய மனமில்லாமல் பிரிகிறேன், போய் வாருகிறேன். பொற்காலம் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். 5 பேப்பர் கொண்டு வந்திருந்தாரு, ஒரு பேப்பர் தான் இப்ப முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 பேப்பரையும் பேசியிருந்தா நாங்க 4 பேரும் கிளம்பி போயிட வேண்டியதுதான். நீ மெதுவா பேசிட்டு வாய்யா, நாங்க போறோம். காரணம், பிரிய மனமில்லாமல் முடிக்கிறேன்னாரு. ஒரு பாட்டு ஒன்று பாடினாரு பாருங்க, அதை எப்படி மயில் ஊட்டும் வழிகாட்டுமா. மோனிகா பெல்லுஜி அப்படின்ற பாட்டு. மோனிகா ஐ லவ் யூ மோனிகா, ஐ லவ் யூ மோனிகா,
அதுல எனக்கு பிடிச்ச வரி இதுதான். ஜிம்முடி ஜிம்முடி ஜிம் 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 ஜிம்முடி ஜிம்முடி ஜிம் ஜிம்மா ஜிம்மா ஜிம் மோனிகா. ஒரு வயசான தாத்தா 85 வயசு வாக்கிங் வர்றப்ப இந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே ஜிம்முடி ஜிம்முடி ஜிம் 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 அப்படின்னு வர்றாரு. மயில் ஊட்டுதுன்னு நம்ம நினைச்சுக்கிறதா? என்னையா அது? இலக்கியத்தில் எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வர்ணிச்ச மாதிரி ஒரு பெண்ணை இதுவரைக்கும் வர்ணிக்க முடியுமா? கவிஞர் வாலிகிட்ட கேட்டாங்க, உலகம் சுற்றும் வாலிபன்கிற படத்துல நிலவு ஒரு பெண்ணாகின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களே, எவ்வளவு அழகான பாட்டு, எப்படி இந்த கற்பனையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு வாலி சொன்ன பதில், பாரதிதாசனின் பாடல் ஏற்படுத்திய தாக்கம்தான் அந்த நிலவு ஒரு பெண்ணாகி. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ அப்படின்ற பாட்டு. பாரதிதாசன் இதை எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் பாருங்க. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோன்னு எழுதினான் பாருங்க. நீலவான ஆடைக்குள் உடலை மறைத்து கொண்டு முகத்தை மட்டும் காதலி காட்டுறாளாம். அதுதான் எதுவான்? நிலாவான். அந்த கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இந்த உலகமே செத்து போயிடும், அவ்வளவு அழகானவ அப்படின்ட்டு. இந்த ஒரு அழகு தமிழ் இலக்கியத்தை விட வேற எங்கேயாவது நம்ம சுவைக்க முடியுமா? ராமனுடைய அழக கம்பர் வர்ணிக்கிறார். வெய்யோனொளி தன்மேனியில் வெறிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான். ராமன் கருப்பு. அப்பயே பாருங்க, கருப்பு தான் அழகுன்னு கம்பரு, கருப்பு தாண்ட அழகுன்ட்டு கம்பரே அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன, இன்னமும் 5 நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழகி, இந்த கிரீமை போடுங்கள், கிரீம் போடுவதற்கு முன், கிரீம் போடுவதற்கு பின், சிவப்பா இருக்கா பொண்ணு அப்படின்னு இன்னும் கேட்கிறான். கம்பரே கருப்பு தாண்டா அழகுன்னாரு. அதுக்கு என்னென்ன வார்த்தையை போடுறாரு பாருங்க. மையோ மையி, மறி கடலோ கடல், மலை முகில் கருப்பு முகில், மையோ மறிகடலோ மலை முகிலோ, இதுக்கு மேல வேற ஒன்னும் சொல்ல முடியலையே, என்னடா பண்றதுன்ட்டு கம்பரு ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், ஐயோ முடியலப்பா அப்படின்ட்டார். இந்த அழகெல்லாம் வேற எந்த இலக்கியத்தில் நம்ம போய் பார்க்கறது? வள்ளுவர் லவ் பண்ணாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் எழுதியிருப்பாருயா. யான் நோக்குங்கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். உண்மையிலே எங்கேயாவது நின்று அவர் சைட் அடிக்கலனா வள்ளுவர் இவ்வளவு தத்துரூபமா எழுதியிருக்க முடியாது. நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாய், நான் விண்ணை பார்க்கும்போது நீ என்னை பார்க்கிறாய். யாரு? கண்ணதாசன். அத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யான் நோக்குங்கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு காதலை பற்றி எழுதிய வள்ளுவனுடைய அந்த இலக்கியம் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க ஐயா அப்படின்னு. யாரு? விஜயகுமார். உண்மையிலே உங்க ரசனையை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படித்தான் மேடையில் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாரு, வரிசையா பாட்டு, பழைய பாட்டுல இருந்து தொடங்கிட்டார். செந்தமிழ் தேன் மொழியால் அப்படின்னாரு முன்னால இருக்கவரு. அடுத்து அப்படியே ஒன்னொன்னா பாட்டு, வாலியோட பாட்டை பாடுறாரு, அப்படியே பாடிக்கிட்டே வந்தாரு. லாஸ்டா ஒரு பாட்டு பாடினாரு. எந்த 10 பாட்டுக்கு அப்படியே தலையை ஆட்டினதை நிப்பாட்டவே இல்லை அவர். என்னடா இப்படி ஒரு ரசிகனை நம்ம பார்த்ததே இல்லையே, பாடிக்கிட்டே இருக்க இப்படி ரசிக்கிறாருன்னு. கச்சேரி முடிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு, அப்பயும் தலையாட்டிக்கிட்டு இருந்தார். சரி, மேட்ரை விசாரிச்சிட வேண்டியதான்ட்டு. ஓ என்னய்யா, நிகழ்ச்சி முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன், இப்பயும் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க, என் பாட்டை நினைச்சு நினைச்சு தலையாட்டுறீங்களா? அதுக்கு அவர் கேட்டு சொன்னாராம், பிறந்ததுல இருந்தே மண்டையாட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா, நான் எனக்கு நரம்பு தளர்ச்சி,
நான் மண்டையாட்டுறதை பார்த்துட்டு நீ இப்படி வரிசையா பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா அந்த பாடகர் அப்பயே மூட்டை பூச்சி மருந்தை வாங்கி கொடுத்துட்டு இறந்துருக்கணும். அதாவது ஒரு மனிதன் ரசிப்பதையும் தலையாட்டுவதும் பல காரணங்கள் இருக்கு. அந்த இலக்கியத்தை கேட்டவுடன் எங்கள் திருவள்ளூர் மக்கள் அந்த பாரதிதாசனுடைய பாட்டை கேட்டோன்னா உங்கள் முகம் நிலவு போல் மலர்ந்திருந்ததை பார்க்கும் பொழுது இதுதான் இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. அதான் விஜயகுமார். வாங்க திரைப்பட பாடல்களே, திரை இசையே என்று பேசுவதற்கு கடலூர் தனியவேலன் இசையோடு வருகிறார். உங்கள் முன்னால் பாடல் பாடி உங்கள் கைதட்டுகளை பெற கடலூர் தனியவேலன் வாங்க. காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களாய் கொண்ட தமிழினமே, உங்கள் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை துவங்குவதில் பெருமை கொள்கின்றேன். புத்தக திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லுவாயானா பூரா லவ்வாவே மாறிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து? வயசுக்கு தகுந்த மாதிரி வாழ்த்துக்களை சொல்லி பழகிறோம் நடுவர்களே. விஜயகுமார் மகளை கட்டி கொடுக்க போறாரு. அவரே இவ்வளவு மூடுல இருக்கும்போது இப்பதான் குழந்தைய பெற்றிருக்கான். அப்ப அவனுக்கு எப்படி இருக்கான் மூடு? தம்பி நொறுக்குடா ஓ ஏரியா தான் இன்னைக்கு. நடுவர் அவர்களே, சில பேருக்கு வைத்தறிச்சல் இருக்கும். நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு வைத்தறிச்சல் படுறவங்க ஒரு சாரர். நமக்கு கிடைக்காததெல்லாம் அடுத்தவனுக்கு கிடைக்குது அப்படின்னு வைத்தறிச்சல் படுறவங்க ரெண்டாவது வகை. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா? விஜயகுமார் அண்ணன் காலையில இருந்து பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு இருந்த அந்த வைத்தறிச்சலை பூரா இன்னைக்கு மேடையில வந்து கொட்டிட்டு இருக்காரு. அதுவும் தமிழ் சினிமாவில் வந்த பாடல்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இலக்கியத்துல மாத்தி வச்சுக்கிட்டு, எங்க இலக்கியத்துல ஒரு கவிஞன் எப்படி சொன்னார் தெரியுமா, எங்க பாட்டுல சொன்னோம், அதை மாத்தி உங்க கவிதையில நீங்க ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாத ஒரு உருவிடையை உருவுகிறது. ஓ, இது நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, எங்க கேட்டிருக்கோம் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறமா தெரியுது காதலன் படத்துல பிரபுதேவாவுக்கு எழுதுனது. வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்னும் வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாதொரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தாய் எதிர்பார்த்திருந்தா ஒரு நிமிஷமும் ஒரு சமடி, கண்களெல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இன்னொரு சொன்னார் தெரியுமா, காதலித்து பாருங்கள், ஒன்று சொர்க்கம் இல்லை நரகம். எதுக்கு கத்தறீங்கிற அவன் கேட்டான் சார். சினிமா பாட்டுல திரை இசையில அழகா கேட்டான், இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உங்கள் வார்த்தையில் உள்ளதடி. இனி ஒண்ணு சொல்லி வைங்க. என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உங்கள் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உங்கள் காலடி தேடி வந்தேன், காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன், என் கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண்வெளி பிதுங்கி நின்றே. போங்க ரெண்டு பேரும் கிளம்பி. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடித்தேன், கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடித்தேன், விண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சொடுக்கெடுத்தேன், வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைத்தேன். போதுமா?
இப்பதான் நடுவர்களே நம்ம ஏரியாவுக்கு வரீங்க. யோசி பாருங்க, வருட வரும் பூங்காற்றை எல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன் தான். லவ்வர் அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு ஏர் ஃபில்டர் போட்டு லவ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பாட்டுல. சும்மா வந்துட்டு விஜயகுமாரனே, முதல்ல காதலிக்காக காத்து இருந்திருக்கீங்களா நீங்க? சார் ஒரு நிமிஷம் காத்துட்டு இருப்பான் சார், ஒரு மணி நேரம் காத்துட்டு இருப்பா, ஒரு நாள் காத்துட்டு இருக்கலாம், ஒரு வாரம் காத்துட்டு இருக்கலாம், ஒரு வருஷம் கூட காத்துட்டு இருக்கலாம் சார். ஆனா காதலிக்காக காத்துட்டு இருக்கிறத எங்களுடைய திரை இசை கவிஞன் தான் சார் அழகா சொன்னா, இதுவரைக்கும் உங்க இலக்கியத்துல சொல்லாத வகையில. உனக்கினவே காத்திருந்தாலே காலடி வேர்களும் உழைக்கும், காதலின் வலியும் இன்பம் தானே மானே, உனது பேரெழுதி பக்கத்துல எனது பேரை நான் எழுதி வச்சே, அத மழையில் நனையாம கூட பிடிச்சே, மழை விட்டு நான் நினைஞ்சேன். ஏ புள்ள புள்ள காதலிய பிள்ளையாவே பாக்குறான் சார். அதே கவிஞன் தான் சொல்லி இருப்பான், தந்தை என்று அது பிறக்கும் வரை, தாயின் அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தரும் அன்பு உயிரோடு வாழும் வரைன்னு சொன்னான். தமிழாசிரியர் தானே நீங்க? இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? மோனிகா வயசு இந்த பாட்டை கேட்டு பழகுங்கிறேன் நீங்க. அதுல இன்னொரு சொன்னார் தெரியுமா, விளக்கை எரிய வைத்து வெக்கத்தை அணைத்து விட்டால் நீங்க கரண்ட் பில்ல கட்டத்தை விட்டுட்டு ஸ்கூல் ஃபீஸ கட்ட வேண்டியதா இருக்கும். இதை கூட எங்க கவிஞர் தானே சொன்னான். உங்க கவிஞர்லாம் சொல்லல, நாங்க தான் பாம்பு என்ற படத்துல பாட்டுல சொன்னோம். காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், பெண்ணுக்கு பெண் பிடிக்கும், அரசன் மகளுக்கு வால் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமத்தில் கணக்கையிலே பொம்பளைக்கு கிளி பிடிக்கும். அந்த பாட்டுல தான் கடைசி வரி வரும். விளக்கை அணைத்து விட்டு எப்படின்னு, விளக்கை எரிய விட்டு வெட்கத்தை அணைத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஏதோ தாயை பத்தி தந்தையை பத்தி பாசமே இல்லாம வெறும் காதலை மட்டுமே கொண்டாடின திரை இசை பாடகர்கள் மாதிரி எங்களை அவ்வளவு குறை சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களுடைய கவிஞர் தான் சார் எழுதினாரு, மன்னன் அப்படின்ற படத்துல தாயின் பாசத்தை, தாயை எவ்வளவு கொண்டாட வேண்டும் நாங்க தான் சொன்னோம். விஜயகுமாரனை கேட்டிருக்கீங்களா? ஐயப்பன் கோயிலே அதை தான் பாட்டா எழுதி கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்காங்களாம். பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாகும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடிதத்தில் தாயங்கள் கிடைக்காதம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன்னருள் வேண்டும் எனக்கந்த வரம். போதுமே விஜயகுமார்னா, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு சொல்லி காலத்தை கடந்து நிற்கின்ற பாடல் எங்களுடைய திரை இசை பாடல். சிறைன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா நீங்க? லேட்டஸ்டா வந்துச்சு. நீலோத்தின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் நீலோத்தி அப்படின்னு ஒரு பாடல் சார், சத்தியமா சொல்றேன் சார், இது வரைக்கும் எத்தனையோ பாடல்களை கேட்டு அறியாமையினால ஒரு அசம்பாவிதம் நடந்து ஜெயில 5 வருஷமா விசாரணை கைதியா மட்டுமே இருக்கான் சார். அவனுக்கு தெரியல சார், அப்பீல் பண்ணணும் அப்படின்றதே தெரியல. அவன் காதலி 5 வருஷமா, ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் கோர்ட்டுக்கு வரும்போது வந்து பார்த்துட்டு போறா. கவிஞன் எழுதியிருக்கான் சார், எவ்வளவு அழகா எழுதியிருக்கான் தெரியுமா? நினைச்ச வாழ்க்கை வேணும் முன்னே நெஞ்சம் கடந்து ஏங்குதே. அடுத்த வரிதான் சார் முக்கியம். அவன் எத்தனையோ சாமியை கும்பிட்டு இருக்கான் சார், காதலனும் காதலியும் எவ்வளவோ சாமியை கும்பிடுறாங்க. ஆனா ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொல்றான், நீ போய் நீதிபதி ஐயா கிட்ட காலில் விழுந்துருங்க, பேசுங்க, பேசி உங்களை புரிய வைங்கன்னு சொல்றாங்க. அதை புரிய வச்சுட்டு வெளியில வந்தான் இல்லையா, அவனுக்காக அந்த கவிஞன் திரையிசையில எழுதியிருக்கான், படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே அப்படின்னு எழுதினானே. இதை விட அழகா எழுத முடியுமா சார்? எல்லோரையும் போல நல்லாறு போனால நீதி தரும் சரி வரும் நமக்குண்டு அழகிய எதிர்காலம். விஜயகுமாரன், நீ முதல்ல லாந்தர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
காதல்ல ஏங்கி தவிக்கிறதுக்கு பேரு லாந்துரேன் அப்படின்னு ஒரு வழக்கு மொழி இருக்கு. அத கூட பாட்டுல சொன்னது நாங்க தான். நடுவர்களே, திரு இசை பாடல்கள் அப்படின்றது ரசிகர்களுக்கு புரியும், கேட்ட உடனே புரியும். உங்க இலக்கியம் புரியுமா? வந்ததுல இருந்து சிலப்பதிகாரம், நான்மணி கடிகை, 40 இனியவை 40 கார் 40 களவழி 40 அங்கிட்டு இருந்து 4 பசங்க தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு புத்தகத்துறையாக தான் இங்கிட்ட வந்து பாடம் எடுக்கிறாருன்னு. அதிகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஒற்றலை படை, இன்னிசை அலப்படை, ஆகாகா ஓகாகா. சார், வெயில் அப்படின்னு ஒரு படம் சார். சின்ன வயசுலயே அவங்க அப்பா கதாநாயகனை அடிச்சு துரத்திடுறாரு, வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஒரு தியேட்டர்ல போயிட்டு வேலை செய்யறான். அந்த தியேட்டருக்கு எதிரில் ஹோட்டல் வச்சிருக்கிறவருடைய பொண்ணு அந்த கதாநாயகனை விரும்புது சார். ஊரை விட்டு ஓடி வந்துட்டான் இல்லையா, அவன் காதலி கிட்ட சொல்றான் சார். அத கவிஞன் எவ்வளவு நுட்பமா எழுதியிருக்கான் பாருங்க. ஊரை விட்டு எங்கேயோ வேறிருந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணை உன்னால வாழுறேன். அவ பதில் சொல்றா சார், கூடப்பட்டு சேலதான் அங்க சொல்லி கேட்கிறேன், கூடு விட்டு கூடுவாயும் காதலால சுத்துறேன். அடுத்த வரிதான் சார் உலகத்தில் எந்த இலக்கியவாதியும் எழுதாத வரி சார். கடவுள் கிட்ட கருவற கேட்டு ஒன்னு சுமக்கவா. ஒரு பொம்பளை புள்ள கேட்கலாம் சார், நான் கருவறையில உன்னுடைய குழந்தைய சுமக்கவா அப்படின்னு காதலி கேட்டலாம் சார். உலகத்திலேயே முதல் முறையா திரை இசை கவிஞன் தான் சொன்னான், நான் கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டு கருவறைய வாங்கி அதுல ஒன்ன நான் சுமக்கவான்னு கேட்டான். பாத்தீங்களா? உங்க இலக்கியவாதி யாராவது ஒருத்தர் எழுதியிருப்பாங்களா இப்படி ஒரு வரிய? சும்மா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிடலாம் நினைக்க கூடாது சார். ரோஜா ரோஜான்னு ஒரு படம் காதலர் தினத்துல வந்திருக்கும். இன்னைக்கு காதலர் தினம்ங்கிறதுனால என்னுடைய மனைவி கூட கேட்டாங்க, நடுவர் அவர்களே, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, நீ பாட்டு கிளம்பி திருவள்ளூருக்கு போற, ஒரு கிஃப்ட் உண்டா? ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. அப்படி கேட்கின்ற அத்தனை மனைவிகளுக்கும் கணவர்கள் சொல்ல வேண்டிய ஒற்றை பதிலை நான் எழுதிட்டு வந்திருக்கேன். இதை எழுதி வச்சுட்டு போய் நீங்க வீட்டில் சொல்லுங்க. ஒன்றுமில்லை, காதலர் தினத்திற்கு பரிசு தரவில்லை என்று கோபித்துக் கொள்கிறாய், காதலர் தினத்திற்கு பரிசு தரவில்லை என்று கோபித்துக் கொள்கின்றாய். இந்த ஜென்மத்தில் காதலிப்பவர்களுக்கு மட்டும்தானடி பரிசுகளும் கொண்டாட்டமும். யுகம் யுகமாய் காதலிக்கும் நமக்கெதற்கு அதெல்லாம்? யூஸ் பண்ணிங்க. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்காரமா ஞாபகம் வந்துருச்சு பாரு. நாங்கெல்லாம் நினைச்சோம்னா வாயே திறக்க முடியாது. அடிக்கிற நடுவர்களே, காதலர் தினத்தில் அந்த பாடல் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இதை கற்பனை பண்ணி பாருங்க. உங்க இலக்கியவாதிகளால இந்த மாதிரி கற்பனை உலகத்துக்கு கூட்டு போக முடியாது. இதற்கு மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன், நீ போனா உன்னுடைய நிழல் வந்து அந்த நிலத்துல விழணும் அப்படின்னு நான் ஏங்குவேன். எதுக்குடா அப்படி ஏங்குறேன்னு கேக்குறாங்க. அந்த கலைஞர் பதில் சொல்றாரு, நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன், நிழல் விழுந்தால் மணலையும் மடியினில் தாங்குவேன், உடையனை எடுத்து என்னை உடுத்து நூலாடை கொடிமலர் இடையினை உறுத்தும் ரோஜா. அடுத்த வரிதான் சார் ரொம்ப முக்கியம். உன் பேரல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. உன் பேரை போயிட்டு என் வீட்டு ரோஜா செடி கிட்ட மெல்லமா சொன்னா போதும், அது உடனே பூத்துடுது. ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நான் உன்னை பார்க்காம போயிட்டேன்னு வச்சுங்க, அதே ரோஜா செடி என்கிட்ட கேள்வி கேட்குது, எங்கடா உன் அன்பு அப்படின்னு சொல்லி. நீ வந்தால் மறுகணம் இடியும் என் வானமே. அடுத்த வரிதான் விஜயகுமார்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். மழையில் நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும், உடல்கள் தான் 2 உணர்வுகள் ஒன்று. ரோஜா ரோஜா ரோஜா. அந்த ரோஜாலாம் தெரியுமா? வயசாயிடுச்சு உங்களுக்கு தெரியாது. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். காதல் மட்டுமல்ல, தாய் பாசம் மட்டுமல்ல, தந்தை பாசம் மட்டுமல்ல, சமூக கருத்துக்களையும் எங்களுடைய திரை இசை பாடல்கள் எத்தனையோ கொடுத்திருக்கிறது. தலை கோதும் இளங்காற்று செய்தி கொண்டு வரும் அப்படிங்கிற பாடல்ல இந்த வரிகள் அவ்வளவு அழகா இருக்கும். நீல வண்ண கூரை இல்லாத நிலமெங்கு ஏது, காலம் என்னும் தோழனோடு தடைகளம் மீறு. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நீல வண்ண கூரை இல்லாத நிலமெங்கு ஏது,
காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு மாறுமோ தானா நிலை எல்லாமே மண்மேலே போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே மீதியிருள் நீ கடந்தால் காலையொளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான காலம் வரும் சொன்னானே. இதைவிட நம்பிக்கை உங்கள் இலக்கியவாதிகளால் தர முடியுமா என்று கேட்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ஏதாவது ஒரு சமூக சிந்தனை பாட்டு பாடுவார்னு பார்த்தா எல்லாம் ஃபுல் மூடில் இறங்கி வெறும் காதல் பாட்டு தான். உண்மையிலேயே வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சினிமா பாட்டில் அதை அப்படி அனுபவித்தேன் நான்.